ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்ஷ போஜனம் சேனல். இன்னைக்கு நம்ம என்னன்னா ஒரு அவல் பாத் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு 2 வெங்காயம், 3/4 கப் கேரட், 3/4 கப் பீன்ஸ், ஒரு 3/4 கப் கொடமிளகா, அப்புறமா நான் ஒரு லேஸ் அவல் 2 கப் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கார்னிஷ்க்கு நான் துருவின மாங்காய், அப்புறமா ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இப்ப நன்னா ஒரு பெரிய பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருந்த அவலை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதை நன்னா முழுகிற அளவு தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்ட அப்புறம் அதை நன்னா அலசி வாஷ் பண்ணணும். இதை நன்னா அலசின அப்புறமா இது ஒரு வடிகட்டியில போட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த அவலை அது மேல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். இப்போ இந்த அவலை தனியா எடுத்து வச்சுடலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். அதுக்கப்புறமா அதோட கடுகு, அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, இது 2ஐயும் சேர்த்துண்டு இது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டோ நம்ம எடுத்து வச்சுட்ட வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டோ ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோ அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் எடுத்து வச்சுட்டோம்ல அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கணும். இது வதங்குற போதே நம்ம எடுத்து வச்சுட்ட மஞ்சப்பொடியும் போட்டு இதை 3ஐயும் சேர்த்து வதக்கணும். நம்ம வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கணும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுது. இப்போ நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுட்ட கேரட்டையும் பீன்ஸையும் முதல்ல சேர்த்துக்க போகிறோம். கேரட் பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் நாழியாகும். அதனால அது 2ஐயும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துண்டு அதை முதல்ல வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நழி மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனப்புறம் கேரட்டும் பீன்ஸும் ஓரளவு வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம். குடமிளகா சீக்கிரம் வெந்துடும், அதனால தான் அதை முதல்லையே சேர்க்கல. இப்போ குடமிளகாயும் சேர்த்துட்டு 3 வெஜிடபிளும் ஒரே மாதிரி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துடுத்தான்னு செக் பண்ணணும். ஒரு ஸ்பூன் வச்சு அது மசிச்சு பாருங்க. நல்லா வெந்துடுத்துனா அடுத்தது நம்ம அவல் சேர்க்க வேண்டியதுதான். இப்போ நல்லா வெந்துடுத்து வெஜிடபிள்ஸ்லாம். இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா நம்ம அவல் சேர்க்க போறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சோம்ல அவல், அதை கொஞ்சம் கொஞ்சமா இதோட சேர்த்துக்க போறோம். இந்த அவலை ரொம்ப நாளை ஊற விடணும்னு அவசியம் இல்லை. லேஸ் அவலா இருந்தா வெறும் வாஷ் பண்ணி வடிகட்டினா போறோம். இப்ப அவல் சேர்த்துட்ட அப்புறம் அது நல்லா எல்லா காய்கறியோடையும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்ப நல்லா மிக்ஸ் ஆயிடுத்து. மிக்ஸ் ஆன அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்க்க போறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த அவலுக்கு கொஞ்சம் மாய்ஸ்சர் கொடுக்க போறோம். அதனால என்ன பண்ண போறோம், கொஞ்சமா தண்ணியை தெளிச்சுட்டு இது எல்லா காய்கறியோடையும் சேர்த்து ஒத்தா அந்த ஃப்ளேவர் வர மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போடுறோம். மூடி போட்டு அடுப்பை நல்லா சிம்ல வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறமா 5 நிமிஷம் கழிச்சு இதோட நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும், உருக்கின நெய். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த மாங்காய் இது 2ஐயும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த கொத்தமல்லியும் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணணும். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம அவல் பாத் ரெடி. இது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா சமைச்சுடலாம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. பக்ஷ போஜனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.